ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. விஜய் என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் பெரிய காதல் மன்னன், அவங்க அப்பா மாதிரி அவர் ஒரு காதல் மன்னன். ஆகையினால இதெல்லாம் நான் வெளியில பேசினேன்னு வச்சு பிளே பாய்ன்னு சொல்லி இப்படி சொல்லி முடிக்கிறீங்க. ஆமா, அவர் தான் பிளே பாய் தான். அதை என்ன நிரூபிக்க முடியாதா? நந்தகுமாரே சொல்றாருல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாரு, எங்க விஜய் இப்போ எம்ஜிஆர் இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு. எம்ஜிஆர் மாதிரியே விஜய் ஆட்சியை தக்க வச்சுடுவாரு, பிடிச்சிடுவாரு. டிஎம்கே மேல அவ்வளவுதாங்கிறாங்க. எம்ஜிஆருக்கு ஈக்குவலா யாராலும் வரும். விஜய் கண்ணு அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். உச்ச நடிகர்ல இன்னைக்கு கண்ணு உச்ச நடிகர், உச்ச போற நடிகர்னா எனக்கு என்ன கண்ணு? அவர் உச்ச போனா போயிட்டு போறாரு. விஜய் கண்ணு அவரை நாங்கள் ஒரு கட்சியாவே மதிக்கல கண்ணு. பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, சீமான் சொல்றது அணில் குஞ்சுகள்ங்கிற மாதிரி. அவங்களுக்கு விசில் அடிச்சாங்க கூட்டம். அதுக்கெல்லாம் சின்ன பசங்க. அதாவது என்ன அவர் அரசியல் பண்ணியிருக்காரு? சனிக்கிழமை ஊர்வலம் போற மாதிரி போன ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொருத்தனையும் 2 பேர் 4 பேர் செத்தாங்க. கடைசியில 41 பேரை காவு வாங்கினாரு. அவர் கூட்டத்தை கூட்டுறது எல்லாமே எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடவே முடியாதா? 0.1% கூட ஒப்பிட முடியாது. ஆனா விஜய் பேசும்போதெல்லாம் தன்னை ஒரு எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தன்னை எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுட்டு தானே பேசுறாரு. ஆதவ் அர்ஜுன் சொன்னாரா செங்கோடையனை பார்த்து, ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க ஜனநாயகன் படத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் ஊடகத்துல பேசுறது தவறா பேச இயலாது. இந்த ப்ரொடியூசர் 2 படம் தான் எடுத்திருக்காரு. அது 1 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காரு. இப்போ 500 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறதுக்கு அவருக்கு ஏதுக்குள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு என் புருஷனை காட்டிலும் விஜயத்தான் பிடிக்க 10 வருஷம் 9 வருஷம் பிள்ளை இல்லை, இப்போ தான் கர்ப்பமாக இருக்கேன், என் கர்ப்பம் போனாலும் பரவாயில்ல, விஜய் பார்த்தா போதும் அப்படின்றால. என் வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, 9 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு பொட்டுன்னு போடுவீங்கிறால. கூப்பிட்டு விட்டு எளவு விசாரிக்கிறியா? அப்புறம் இதில் உன் தகுதி என்ன? பாதிக்கப்பட்டவங்க விஜய் சந்திக்க 35 லட்சம் ரூபா கிடைக்கும் போது பல்ல இழிக்க தானே செய்வாங்க களவாணி நாய். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். அரசியல்ல ஜெயிச்சிட்டீங்களா? இல்ல தோத்துட்டேன். அரசியல் காதல ஜெயிச்சுட்டு அரசியல தோத்துட்டீங்க? முழுசா தோத்துட்டேன். எப்படி சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போது மதுரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு வங்கியில் செலுத்தி, அதை அஸ்பார் டாக்ஸுக்கு பே பண்ண அமௌண்ட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் நான் போட்ட மாநாடெல்லாம் மிக பிரம்மாண்டமான மாநாடு. 99 ஏப்ரல் மாதம், 2001 ஏப்ரல் 5 பீச்சில் மாநாடு, இப்படி பல்வேறு மாவட்டங்கள்லேயும் மாநாடு. என்னுடைய தொண்டர்களுக்கெல்லாம், என்னுடைய மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுத்தேன். அந்த அளவுக்கு பெருசாக பண்ணிகிட்டு இருந்தேன், பூமா பண்ணேன். பேப்பர்லாம் அடுத்து தமிழகத்தில் தெலுங்கருடைய ஆட்சி தான், காமாட்சி நாயுடு கோலாட்சி செய்வார் அப்படின்னலாம் இன்னும் பத்திரிக்கை கட்டிங்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தது. 2001 இருந்தது. கடைசியில் பணம் பூரா காலி ஆயிடுச்சு. என்னால் கட்சியை வழி நடத்த இயலலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி போட்டேன் 2005. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அரசியலோடு இருந்திருக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி போட்டது தான் மிகப்பெரிய தப்பு. அதில் பல 100 கோடி 150 கோடிக்கு விற்ற சொத்தை வெறும் 3 கோடிக்கு விற்றேன். நான் 2005 விற்கும்போது 285க்கு விற்றேன். அது அடுத்த ஒரு 6 மாதத்தில் பூம் ஆகிடுச்சு. 2006 7 பூம் ஆகிடுச்சு. விலைவாசி எல்லாம், இடத்தினுடைய பதிலாம். அதில் அவன் 100 கோடிக்கு விற்றுட்டு போயிட்டான். நான் வெறும் 2.25 கோடிக்கு விற்றதா. அது கடைசியில் யூனிவர்சிட்டியும் இந்த கபில் சிபில் அவன் கெடுத்து விட்டான். முன்னாடியே அர்ஜுன் சிங் இருக்கையில் வாங்கினேன். அர்ஜுன் சிங் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கபில் சிபில் கார்போஸ் ஃபண்டு 3 கோடி தான் கட்டணும்னா 3 கோடி தான் அந்த இடத்த விற்று கட்டினேன். அந்த பெரியகுளத்தில் எனக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு கொடுத்த லேண்டு, அந்த லேண்டை தான் நான் விற்று தான் அதை பண்ணினேன். அது கடைசியில் 10 கோடின்னு தான் என் துணைவியார் அந்த லெட்டரை படித்த உடனே டக்குன்னு அப்படியே உயிர் போயிடுச்சு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய அரசியல் பயணம்? நிறையா டிபேட்லலாம் ட்ரோல் பண்ணுறாங்களே. நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த கட்சியை வழி நடத்த இயலலை. அதுக்கப்புறம் பாஜக போனேன். 2005 பாஜக விட்டு வெளியில் தான் அந்த யூனிவர்சிட்டி போட்டேன். அதுக்கப்புறம் 2005க்கு அப்புறம் நான் அமைதியாகவே தனிப்பட்ட முறையில்
இதில் வந்து வடலூரில் ஒரு மாநாடு போட்டேன். பிஜேபியில் சேர்த்துக்கலையா உங்களை? பிஜேபியில் தான் இருந்தேங்கண்ணே. ஆ. இருந்து 2005 நான் வெளியில் வந்துட்டேன். பிஜேபியில் என்ன சாதாரணமாக இல்லை. ஏன்? நான் இங்கே தமிழ்நாடுக்கு வந்து நான் விவசாய அணியினுடைய மாநில தலைவர், அகில இந்தியாவுக்கு பொதுச் செயலாளர். சரிங்களா? நல்ல போஸ்டிங்க பிஜேபி நல்ல போஸ்ட்டு தான். இன்னைக்கு இருக்க ஆட்கள்லாம் அன்னைக்கு என்ன சாதாரணமான ஆட்கள் தான். சரியா? அதனால் நான் இதெல்லாம் வந்து பழங்கால இனிமே வந்து இதை வாழ்க்கைக்கு இதெல்லாம் உபயோகம் இல்லை. பிஜேபியிலேருந்து எந்த கட்சிக்கு போனீங்க? அதுக்கப்புறம் நான் கட்சிக்கு போகாமல் என்ன பண்ணேன், எங்கள் கட்சியே ஆரம்பித்தோம். என்ன கட்சி? ரிவோக் பண்ணோம். திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை வடலூரில் ஒரு மாநாடு போட்டு மறுபடியும் அந்த கட்சியவே ரிவோக் பண்ணேன். ரிவோக் பண்ணி அந்த கட்சியை தான் வழி நடத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 2016 என்னையா நீ ஏயா தனியாக இருந்துட்டு கஷ்டப்படுற, நீ நம்ம கட்சியோட வந்து இணைச்சிரியா அப்படின்னாரு. சரின்ட்டு திமுக கூட போய் இணைச்சிட்டீங்க. திமுக கூட இணைச்சிட்டேன். ஆ. 2016 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் அவருக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கேன். ஆனால் நிறைய டிவி டிபேட்டில் உங்களை ட்ரோல் பண்ணுறாங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து அதெல்லாம் வந்து பார்க்குறதே இல்லை கண்ணு. நான் வந்து ஏதாவது 1, 2 வந்து இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி பேசுனான். நைனா நீங்கள் வந்து அந்த சேனலுக்கு கொடுக்காதீங்க, பேட்டி கொடுக்காதீங்க. அவன் வந்து உங்களை ரொம்ப மோசமாக ட்ரோல் பண்ணுறான் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, உங்கள் சேனல் வந்து போகணும்ல, பைசா சம்பாதிக்கணும்ல, அதுக்கு நான் உதவியாக இருந்தால் நல்லது தானே. அதனால் நான் என்ன ட்ரோல் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு அது சம்மதமா உங்களை ட்ரோல் பண்ணுறதுல? ட்ரோல் பண்ணுறது சம்மதம் இல்லை. ஆ. உங்களுக்கு அதனால் வருமானம் வருதுன்னா எனக்கு அது ஏற்படும். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மனசுக்குள்ள? இங்கே பாருங்கள், முத்தார் தான் ஆரம்பித்தார் இதை. முக்தார் தான் தொடங்கி வச்சாரா? தொடங்கி வச்சது முத்தார் தான் என்னை ட்ரோல் பண்ணார். நான் சொன்னது வந்து ஹவ் ஆர் யூ பாய் அப்படின்னு. அடுத்த ஒரு சூழ்நிலையில் ஹூ ஆர் யூ மேன், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த ஹவ் ஆர் யூங்கிறத எடுத்துட்டு ஹூ ஆர் யூன்னு அதை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணி விட்டான். ஆனால் நீங்கள் கூட அவன் இவனன்னு அவரை திட்டுனீங்கல்ல, அதில் நான் திட்டுவேன். ஆ. இப்போ கூட ஒரு டிப்ரமேஷன் ஷூட் கூட இப்போ கடைசியாக எடுத்த சேனலில் என்னை பற்றி வேறு மாதிரி எல்லாம் பேசுனதுனால போட்டேன். திரும்ப அந்த ஆள் பேசினார், நீ பேசாதையா, உன் மேலே டெபர்மேஷன் போட்டிருக்கேன், நீ அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னேன். அது வந்து அவர் வந்து தவறாக சித்தரிக்கும் போது கோவம் வரும். எடுக்கிறது வேற, போடுறது வேற. அதாவது என்ன பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு எடுத்ததை இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததை அப்படி போடலை. பழைய இதில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து இதில் காட்டி போட்டுறாரு. ஓ, அந்த மாதிரி. அந்த மாதிரி. இப்போ நீங்களே இப்போ எங்கள் சேனலில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி இதோட இணைச்சி போடுறீங்கல்ல, அந்த மாதிரி. நான் எங்கே போட்டேன் அப்படி? அப்படி போட்டாலும் போடுவீங்கல்ல. உங்களை எல்லாம் இப்பதான் முதல் பேட்டியே எடுக்கிறவங்கள. பரவாயில்ல. எவ்வளவு தன்மையா நீங்க இல்லை கண்ணு, எனக்கு என்ன மனசை கஷ்டப்படுத்துதான் கேட்குறேன். இல்லை, இப்போ எனக்கு இது வந்து போகணும். நீங்கள் போகிற மாதிரி இல்லையேங்கிறதான் எனக்கு கவலை. யார் இதெல்லாம் இந்த கிழவனுடைய பேச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்க போகிறான்? நீ இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்க என்கிட்ட. இன்னைக்கு பொலிட்டிக்கலாக இன்னைக்கு என்னன்னு இன்னைக்கு எவ்வளோ டாப்பாக போயிட்டு இருக்கு பொலிட்டிக்கலாக, அதை பற்றி இன்னைக்கு என்ன பொலிட்டிக்கல்? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நேற்று நடந்தது இன்னைக்கு பேசலாம்ல. நேத்து என்ன 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 விஷயம் சொல்ல வரீங்க? நேற்று நடந்த விஷயங்கள் நிறைய இருக்குல்ல தங்கம். அதான் என்ன பெருசா இருக்குன்னு கேட்க. என்ன பெருசா பேசும்படியா ஒண்ணும் இல்லை. இல்லை. இப்போ வந்து நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத வந்து அடுத்தவங்க பூரா தவறாக சித்தரிக்கிறாங்க. எங்கள் ஆட்சியை பற்றியும் எங்களுடைய இதை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க. இப்போ எங்களுடைய இளைஞரணியினுடைய அந்த மீட் பண்ணதை வந்து வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. அதை பற்றி எல்லாம் பேசுகிறோம். அதே மாதிரி மகளிர் இதை பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். விஜய் அரசியலுக்குள்ள வந்த பிறகு டிவிக்கே விசஸ் டிஎம்கேன்னு மாறி போச்சுன்னு சொல்கிறாங்களே. நான் அதாவது நாங்கள் எப்பயுமே வந்து எங்களுக்கு எதிரி அன்னைக்கு எம்ஜிஆர் தான். அவர் ஆரம்பித்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கட்சி. எம்ஜிஆர் ஹீரோ இல்லை. எம்ஜிஆர் ஹீரோனால தான் நாங்கள் அன்றைக்கு அவர் இருக்கிற தொட்டிக்கு நாங்கள் நுழைய முடியல. புரியுது? அதை ஒத்துக்கிறீங்களா? இதில் என்ன கண்ணு இருக்குது? எம்ஜிஆர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து போனதுனால தான் அவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உபயோகப்படுத்திட்டாரு, அவரை நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டோம். இப்போ எம்ஜிஆர் இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு,
எம்ஜிஆர் மாதிரியே விஜய் வந்து ஆட்சியை தக்க வச்சிடுவாரு, புடிச்சிடுவாரு. டிஎம்கே இனிமேல் இங்க அவ்வளவுதாங்கிறாங்களே. பாரு கண்ணு, எம்ஜிஆருக்கு அவருக்கு ஈக்குவலா இனிமே உலகத்துல எவனும் தோண முடியாது, எவனும் வர முடியாது. இன்னும் உறுதியா சொல்லுவேன், எம்ஜிஆருக்கு ஈக்குவலா யாராலும் வர முடியாது. விஜய் விஜய் வந்து கண்ணு அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அதனால அவரு உச்ச வந்து நடிகர்ல இன்னைக்கு அவர். கண்ணு உச்ச நடிகர், உச்ச போற நடிகர்னா எனக்கு என்ன கண்ணு, அவர் உச்ச போனா போயிட்டு போறாரு. ஐயே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உச்ச ஆமா, போன நடிகர். அவரு உச்சம் நடிகர்னா எனக்கு என்ன வந்தது, எங்களுக்கு என்ன வந்தது, எங்க கட்சிக்கு என்ன வந்தது? யங்ஸ்டர்ஸ் எல்லாம், லேடிஸ் எல்லாம் அவருக்கு தானே ஓட்டு போடுவாங்க. கண்ணு ஓட்டு போடுவாங்கன்னு போட்டு காட்டுங்க கண்ணு, காட்டுங்க, ஆனா ஓட்ட விஜயை காட்டுங்க. பார்த்து திமுக பயந்துருச்சு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த லூசு பயிலாவது சொல்லுவான். அந்த லூசு பயிலுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு இல்ல. அப்ப விஜயை பார்த்து திமுக பயப்படலையா? எங்களுக்கு என்னத்துக்கே பயம்? நாங்க இங்க பாரு தம்பி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. நாங்க ஆட்சியில இருக்கோம், அதனால எங்களை விமர்சனம் பண்றீங்க. நாங்க ஆட்சியில இல்லைன்னா எவன் ஆட்சியில இருப்பானோ அவனை நாங்களும் சேர்ந்து விமர்சனம் பண்ணுவோம். திமுகல முக ஸ்டாலின், முதலமைச்சர் முக ஸ்டாலின் பயம் இருக்கதோ இல்லையோ, ஆனா இளைஞர் அணி ரொம்ப பயந்துருச்சு. அடுத்த ஜெனரேஷன் வந்து திமுக வர முடியாது, விஜய் தான் மேலோங்கி இருப்பாருலாம் சொல்றாங்க. தம்பி, அவங்க சின்னமே விசில் சின்னம். ஆ. விசில் யார் ஊதுவா? யார் ஊதுவா? சின்ன பசங்க தான் நீங்க ஊதுவாங்க. தான் சங்கூதுறதுக்கு சொல்லுவீங்க போலயே. சின்ன பசங்க தான் ஊதுவானுங்க. அதனால சின்ன பசங்களுக்கு ஓட்டு உரிமை 18 வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு உரிமை. ஸோ 15 வயசு 16 வயசு பயலுகளுக்கு ஏது கண்ணு? அதெல்லாம் சரி வராது கண்ணு. ம். சரியா? அப்ப அதிமுக அந்த இடத்துல இருக்கா இல்லையா? எது? திமுக விசஸ் தாவேக்கான்னு இருக்குல்ல, இந்த இடத்துல அதிமுகவுடைய ரோல் என்னவா இருக்கு? அதிமுக திமுக தானே தவிர அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. விஜய் விஜய் வந்து கண்ணு, அவரை நாங்கள் ஒரு கட்சியாவே மதிக்கல கண்ணு. விஜய், சீமான் இவங்களையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதில்ல கண்ணு. எங்களுக்கு எதிர்கட்சின்னா இவங்க தான், அதிமுக தான். அதிமுக தான். விஜய்க்கு என்ன சொல்ல வரீங்க? முடியும். விஜய்க்கு நான் ஒன்றும் சொல்ல, அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, ஒரு தலைவர், அவர் கட்சி நடத்தட்டும். விஜய் முதலமைச்சர் வந்தா ஏத்துப்பீங்களா? விஜய் முதலமைச்சர் வந்தா ஏத்துப்பீங்களா? ஏங்க இந்த நாட்டினுடைய தலைவிதி அப்படிதான் அப்படின்னா நாமன்னா கண்ணு, நீயும் தான் ஏத்துக்கணும், நானும் தான் ஏத்துக்கணும். ஏன் அதுக்கு தலைவிதின்னு சொல்றீங்க? ஆமா, அவரு அதாவது கண்ணு என்ன அவர் அரசியல் பண்ணியிருக்காரு யோசிச்சு பாருங்க. இதுவரை அவர் வந்து என்ன அரசியல் பண்ணாரு? சனிக்கிழமை என்னமோ ஊர்வலம் போற மாதிரி போனாரு. போன ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொருத்தனையும் 2 பேர் 4 பேர் செத்தாங்க. மாநாடு போட்டாரு, செத்தாங்க. கடைசியில் 41 பேரை காவு வாங்கினாரு. இன்னைக்கு அவர் பாவம் சிபிஐ என்கொயரியில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில் இப்போ இதில் வந்து சேலத்தில் மாநாடு போடுறேன், வேலூரில் மாநாடு போடுறேன்னு இப்போ மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டுறேன்னுக்கிட்டு இருக்காரு. அவர் கூட்டத்தை கூட்டுறது எல்லாமே வந்து இலவு தான் விழுகுதே தவிர ஒழுக்கமான கூட்டம்னா அந்த காஞ்சிபுரத்தில் நடந்தது தான் ஒழுக்கமான கூட்டம். அது மாதிரி நடத்தணும். அதாவது கண்ணு, நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்றும் வேண்டாம் கண்ணு. இப்போ இவர் எடப்பாடியாரும் கூட்டம் நடத்துகிறாரு, நாங்களும் நடத்துகிறோம். எங்கேயாவது தவறுகள் நடக்குதா? யோசிச்சு பாருங்க. எதுக்கு அந்த ஆள் கூட்டத்தில் மொத்தம் தவறு அடிக்குது? ஏன் தவறு நடக்குது? ஏன் இலவு விழுகுது? என்ன காரணம்? இலவு விழுகிறது காரணம் அந்த பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க கண்ணு. எல்லாம் அந்த இவர் தான் சொன்னார், சீமான் சொன்னது அணில் குஞ்சுகள்ங்கிற மாதிரி. அந்த அணில் குஞ்சுகள்னா அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து விசில் அடிச்சாங்க கூட்டம். அதுக்கெல்லாம் சின்ன பசங்க, அதாவது பயம் அறியாதவங்க, இளங்கன்றுகள். பயமே அதுக்கும் இலவு விழுகிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்க? அதான் நல்லது கெட்டது தெரியாது இல்ல. எத்தனை பேர் மோட்டார் சைக்கிளில் முந்தி போறேன்னு சொல்லி அந்த வீலுக்குள்ளேயே கொடுத்து கீழே அடிச்சு போய் கீழே விழுந்தானுங்கள பார்த்தீங்கல்ல? அது மாதிரி தான் கண்ணு. அவன் வந்து 12 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் ஒரு 7 மணிக்கு வந்தார். அது வழியும் பாவம் பசி இல்லை, சாப்பாடு இல்லாமல் மயங்கி மயங்கி எல்லாம் விழுந்தான்னு செத்தானுங்க. கண்ணு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு நடிகர் அப்படின்னா அவர் நடிப்பு தொழிலோடு இருக்கணும். மக்கள் அவருக்கு நல்ல பணத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்புகளோடு நீ வாழ்கிற, அதோட வாழணும். எம்ஜிஆர் மாதிரி வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. எம்ஜிஆர் சம்பாரிச்சதெல்லாம் யாருக்கு கொடுத்தாரு சொல்லுங்க? யாருக்கு கொடுத்தாரு? மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு. கடைசியில் அவர் குடியிருந்த வீடை கூட யாருக்கு எழுதி வச்சுட்டு போனார்? கண்ணு காது இல்லாத குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு வைக்கிறதுக்கு தான் எழுதி கொடுத்துட்டு போனார். எதுவுமே இல்லாமல் அவரும் சரி, அந்த துணைவியார் ஜானகி அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. சரியா? ஜெயலலிதா அம்மா ஊரெல்லாம் அடித்து உலையில போட்டு கொண்டு வந்து சம்பாரிச்சாங்க. அந்த அம்மா போகும்போது என்னத்தை கொண்டு போனாங்க? அந்த வீடு. அது கூட அந்த அம்மா தீபா கடைசியில் கோர்ட்டில் கேஸை போட்டு தான் அந்த தீபா அந்த வீட்டை வாங்கிச்சு, அவருடைய அண்ணன் மக. ஸோ அதனால் வாழ்க்கையில் நம்ம நேரடியாக பார்க்குறோங்க. என்ன இவர் வந்து பைசா காசு கொடுக்கல கண்ணு. விஜய் சொல்றீங்க? யாருக்கு கொடுத்தாரு? இந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு பனையூரில் கூப்பிட்டு வந்து கொடுத்து ஏதோ ஒரு மேக்கப் பண்ணார். அதுவும் ஸ்பான்சர்னு சொல்லிக்கிறாங்களே. அதுவும் ஸ்பான்சர் இருக்கலாம், உண்மைதான், ஸ்பான்சர் இருக்கும். ஏன்னா அந்த டிவி சேனல்லாம் எடுத்தாங்க இல்லையா, இப்போ அவங்க எல்லாம் ஸ்பான்சரில் தான் போகிறாங்க.
அதனால பாலிமார் சேனலு எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடவே முடியாதா? 0.1% கூட ஒப்பிட முடியாது. ஆனா விஜய் பேசும்போதெல்லாம் தன்னை ஒரு எம்ஜிஆரோட ஒப்பிட்டு தன்னை எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தானே பேசுறாரு. கண்ண மனிதர்கள் மடையர்களாக இருக்கும்போது, மடையர்கள் மனிதனா தானே பேசுவான். ஆனா விஜய் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்து அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே அவர் எம்ஜிஆர் கணக்கா தானே பேசுறாங்க. கண்ண ஒரு விஷயம் நேத்து கூட நான் படிச்சேன். அதாவது ஒரு ஆதவ் அர்ஜுன் சொன்னாராம் இவரை பார்த்து, செங்கோட்டையனை பார்த்து. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு ப்ரெஸ்ஸில் கூட பேட்டிக்குள்ளே சொல்லும்போது சொல்கிறீங்க. இப்போ வந்து தாவேகாவுக்கு வந்துட்டீங்க. இப்போ விஜய் பற்றி பேசுங்க. எம்ஜிஆர் பற்றியெல்லாம் இனிமேல் இங்கே பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையனை பார்த்து ஆதவ அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுன் அதுக்கு செங்கோட்டையன் என்ன சொன்னாரா? என்ன சொல்லுவார்? வாய் பொத்திட்டு தான் இருப்பார். ஐயோ. இதெல்லாம் வந்து இப்போ ஏற்புடையதா யோசிச்சு பாருங்க. விஜயோட அரசியல் வருகை தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? கேடுன்னு நினைக்கிறேன். ஏன் கேடுன்னு சொல்ல வரீங்க? அரசியல் என்பது அந்த தம்பி வந்து படிக்கிற காலத்திலே படிப்பில் ஒழுங்காக படிக்கலை. விஜய் நடிக்கிற காலத்தில் நான் ஒழுங்காக நடிக்காமல் ஏகப்பட்ட படம் ஆரம்ப காலத்தில் ஃபெயிலியர் ஆகி கடைசியில் வந்து காலில் விழாத குறையா வந்து என் மாப்பிள்ளை கேப்டன்கிட்ட வந்து விஜயகாந்த்கிட்ட வந்து சொல்லி அவரை நடிக்க வச்சு அந்த ஒரு படம் செந்தூரபாண்டி அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 படம் பிக்கப் ஆச்சு. மொத்தமே அவர் நடித்த படங்கள்லேயே மொத்த படம் சக்ஸஸ் ஆகி ப்ரொடியூசருக்கு லாஸ் இல்லாத படம் 15 படம் தான். விஜய் நடிச்ச 69 படத்தில் 15 படங்கள் தான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்ச படம், நஷ்டம் இல்லாத படம். மற்ற படங்கள் எல்லாமே இந்த புலி படம் எடுத்தவன்லாம் ரோட்டில் தெரியுறான். 1.5 கோடி ரூபாய் ஃபைன் வேற போட்டுருக்காங்க. அது இந்த ஆளு கட்ட வேண்டியது. ஆனா பிஜேபி பழி வாங்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஏங்க என்ன வாங்கினதுக்கு வரி கட்டலைன்னு கேட்டாக்க அது 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 என்ன சொல்லியிருக்காரு? 2 வருஷம் கழிச்சு வரி போட்டா நான் ஏன் கட்டணுங்கிறாரு. 3 வருஷம் கழிச்சு என்னைக்கு போட்டா என்ன? வருமான வரி. அது ஜனநாயகன் படத்தையும் நீங்க வெளியில விட மாட்டேங்கிறீங்க, அதுவும் பிஜேபி பழி வாங்குது அப்படிங்கிறாங்க. கண்ணு ஜனநாயகன் படத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த படத்தை வந்து ப்ரொடியூசரு எடுத்து அவர் தான் லாஸ் ஆகிறாரே தவிர இது இல்லை. இன்னும் எங்களுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் வந்து வெறும் ஒரு ஏற்கனவே எடுத்த படம் 2 படம் தான் எடுத்திருக்காரு. அது 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் எடுத்திருக்காரு. இப்போ 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஏது இவ்வளோ பணம்? அப்ப அது ஊழல் கருப்பு பணம்னு சொல்ல வரீங்களா? ஏதோ திருட்டுத்தனமான ஒரு வேலை தான் அது. 1 கோடி தான். நான் இப்போ இதெல்லாம் ஊடகத்தில் பேசுகிறது தவறாக பேச இயலாது. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லாம் அதனுடைய பட்ஜெட்டே 1 கோடி 2 கோடிக்கு எடுத்தார். 2 படமும் சக்ஸஸ் ஆகலை. அதுலேயும் லாஸ் தான் அவருக்கு. ஊழல் பணத்தில் கருப்பு பணத்தில் ஜனநாயகன் படத்தை தயாரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. உண்மை அப்படி தான் இருக்கும். இப்போ 200 கோடி இவருக்கு சொல்லி 200 கோடிக்கு இன்கம் டேக்ஸில் ரிட்டர்ன் போட்டுருவாரா? 200 கோடி வாங்கினாருன்னு சொல்கிறார்ல சார் இந்த படத்துக்கு. 200 கோடிக்கு இவர் ரிட்டர்ன் போடுவாரா? ஏற்கனவே இவர் வாங்கின படங்கள்லாம் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காருன்னு கணக்கு சொன்னாங்கல்ல. அந்த பணத்துக்கெல்லாம் இவர் இன்கம் டேக்ஸில் வரி கட்டியிருக்காரா? இப்போ இந்த 200 கோடிக்கு வரி கட்டினா எவ்வளோ வரி கட்டணும்னு சொல்லுங்கள்? 40% டேக்ஸு, அதுக்கு சர்சார்ஜு எல்லாம் சேர்த்தா 45% வந்துடும். இவ்வளோ கட்டியிருப்பார் அவர். ஓகே. புலி படத்துக்கு அந்த கணக்குலேயே வந்து காட்டாமல் அதுக்கே வந்து 1.5 லட்ச ரூபா இன்றைக்கி 1.5 கோடி வந்து டேக்ஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. இவருடைய யோக்கியது அவ்வளோதான். ஆனால் நீங்கள் விஜய் மீது உள்ள பழி போடுறீங்க. ஆனால் விஜய் திமுக தீய சக்தியும் அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாரு. கண்ணு ஒரு பழமொழி சொல்லலாம். உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூரில் விற்று போயிரும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஜய்க்கும் ஆமாம். விஜய் வந்து இங்கே வந்து ஒன்றும் அவருடைய பேச்சு எடுபடாது. அதனால அவர் என்னத்தையாவது புழுகு மூட்டையை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. விஜய் என்ன பேசுனாலும் கவனிக்கிறாங்களே, எல்லாருமே பார்க்குறாங்களே. கண்ணு நான் என்ன சொல்கிறேன், மக்கள் வந்து எப்பயும் மடையர்களாக இருந்துக்கவில்லையும் கேட்பான். மக்கள் விழுத்தெழுந்தான்னு வச்சுக்கோ. திமுக இல்லை, அதிமுக இல்லை, விஜய் இல்லை, யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. இப்போ மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாதனால தானே என் புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு என் புருஷனை காட்டிலும் விஜயத்தான் பிடிக்க சிரிச்சால. இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் கர்ப்பமாக இருக்கேன், ரொம்ப 10 வருஷம் 9 வருஷம் பிள்ளை இல்லை, இப்போ தான் கர்ப்பமாக இருக்கேன், கர்ப்பம் போனாலும் பரவாயில்ல விஜய் பார்த்தா போதும் அப்படின்றாலே. 2வது என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, 9 பேரும் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா விஷம் வச்சு கொண்டு போடுவீங்கிறாலே. இப்படிப்பட்ட சேடிஸ் இருக்கிற காலத்தில் நீ என்ன பேச சொல்கிற? ஆனால் விஜய் இதெல்லாமே கண்டிச்சிருக்கணும் இல்லை? விஜயே திருந்துங்கடான்னு விஜய் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஏங்கண்ணே இளவு வீட்டிலே போய் இளவு விசாரிக்க போகாமல் 1 மாதம் கழித்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வர சொல்லி மகாபலிபுரத்துக்கு வர சொல்லி கேதம் விசாரிக்கிறேன். நீ செத்து போயிட்டானா அவன் பேரண்ட்ஸ் வர சொல்லி கேதம் விசாரிக்கிறான். எங்கேயாவது நடக்குமா? இளவு வீட்டில் போய் நீ போய் இளவு ஒன்னால தான் செத்து போயிட்டாங்க, நீ போய் இளவு நீ விசாரிக்கணும்.
விசாரிக்கலைன்னா கூட விட்டு தொலை. அதை விட்டுப்புட்டு இங்கே வந்து கூப்பிட்டு விட்டு இளவு விசாரிக்கிறியா? அப்புறம் இதில் உன் தகுதி என்ன? யோசிச்சு பாரு. ஆனா அவங்க வருத்தம் தெரிவிக்கல. அவங்க விரும்புறாங்கல்ல. பாதிக்கப்பட்டவங்க விஜயை சந்திக்க ஆமா. விரும்புறாங்க. 20 லட்சம் குடுத்துருக்கைல்ல. ஆ. 20 லட்சம் குடுத்துருக்கு. கவர்மெண்ட் 10 லட்சம் குடுத்துருக்கு. செத்ததுனால நீ கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. மற்ற கட்சிகள்லாம் குடுத்துருக்காங்கல்ல. 35 லட்ச ரூபா கிடைக்கும்போது பல்ல இளிக்க தானே செய்வாங்க களவாணி நாய்க. ம். புரியுதா உனக்கு? உலகமே எல்லாம் அந்த பணத்துக்குள்ள தான் இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்கு. விஜய் என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்ணு அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இல்ல தகுதி விஜய் பண்ற இல்ல. தப்பு சொல்றீங்களா? சுட்டி காட்டுறீங்களா? அப்ப கண்ணு விஜய் என்ன சரி பண்ணணும்? என்ன கண்ணு இங்க திருத்திக்கணும்? பாருங்க. விஜய் வந்து பெரிய காதல் மன்னன். அவங்க அப்பா மாதிரி அவர் ஒரு காதல் மன்னன். விஜய் காதல் மன்னன். அவங்க அப்பாவை எப்படியோ அப்படிதான். சரியா? ஆகையினால இதெல்லாம் நான் வெளியில பேசினேன்னு வச்சுங்க, சினிமா நாறி போயிடும். சினிமானாலே நாறத்தான் செய்யும். ஆனாலும் அப்பனும் புள்ளையும் பண்ண அநியாயம், அடாத்துகள்லாம் வந்து இதெல்லாம் தெரியாதுன்னு இல்ல. எனக்கு எவ்வளோ டைரக்டர்ஸ் பழக்கம், என்னென்ன எந்த நடிகையெல்லாம் அங்க போன நடிகைகளும் என்கிட்ட வந்து அழுதுட்டு போயிருக்காளுவோ. சரியா? அதனால எனக்கு அப்பன் அம்மாவ பத்தி எனக்கு தெரியும். ம். தமிழக அரசியல்ல விஜயோட வருகை கேடுன்னு சொல்லிட்டீங்க. 100க்கு 100. அது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்துல? மக்கள் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. அவ்வளோதான். ஆ, ஆ. யார் வந்தா அரசியல் நல்லா இருக்கும், யாருடைய ஆட்சி நல்லா இருக்குங்கிறத இளைஞர்கள் சிந்திக்காம அவர்னஸ் இல்லாம அப்படியே அதுதான். தூக்கத்துல இருக்காங்க, போதையில அதுதான். இருக்காங்க அது சொல்றீங்க. அது வந்து இளைஞர்கள் தான் மாறணும். இளைஞர்களும் மாறணும், பெண்களும் அதாவது எம்ஜிஆருடைய அழக பார்த்து ஒரு காலத்துல போஸ்டர் மேல நான் படுத்திருக்கேன்னுலாம் சொன்ன காலம்லாம் உண்டு. எம்ஜிஆர் போஸ்டர் கிழிச்சா அந்த புருஷன் பக்கத்துல படுத்திருக்க மாரி படுத்திருந்த ஆளுகலாம். அந்த மாரி எல்லாம் கூட அந்த காலத்துல பேசுவாளுக. இப்ப விஜய் அந்த மாரி பேசுறாளுவ. என் புருஷன காட்டிலும் எனக்கு விஜய தான் பிடிக்கும்னு சொன்னா வேற என்ன அர்த்தம்? ஆ. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சோரம் போறான்னு அர்த்தம். அப்படின்னா? கெட்டு போறான்னு அர்த்தம். ஓ! விஜயே கனவு நாயகனா, காதல் கனவா நினைக்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் அர்த்தமா? இந்த இடத்துல விஜய் தானே இப்படிலாம் நடந்துக்கங்க, இப்படி மாத்திக்கங்க, இப்படி சரியா நடந்துக்கங்கன்னு விஜய் தானே அட்வைஸ் பண்ணணும். ஏன் தன்னுடைய அட்வைஸ் அவர் கொடுக்க மறுக்கிறார்? அவர் பிளே பாய். அப்படித்தான் இருப்பாரு. ப்ளே பாய்ன்னு சொல்லி இப்படி சொல்லி முடிக்கிறீங்க. ஆமா. அவர் தான் பிளே பாய் தான் அவரு. அத என்ன நிரூபிக்க முடியாதா? ஏன் அவர் இந்த நந்தகுமாரே சொல்றாருல்ல. என்னன்னு? எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாரு. எங்க விஜய் வந்து திரிஷாவ வச்சிருக்காரு. அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. சும்மா ஏதாவது வாயில வரத சொல்லிக்கிட்டு இருக்காரு. வாயில வந்தத சொல்றது எப்படி உண்மை இல்லாத எப்படி வரும் வெளியில? சார் உண்மை தானே சார் வாயில வெளியில வரும். அவங்க கட்சிக்காரர் எப்படி உண்மை இல்லாம பேசுவாரு? அந்த நடிகைக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அந்த நடிகை பத்தி சார் பேசுறது. அந்த நடிகை பத்தி பேசுறது எனக்கு அவங்க அப்பாலாம் ரொம்ப நெருக்கமான பழக்கம் தான். அது வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல அந்த பொண்ணும் அவங்களும் அவங்க கூட அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. சரி ஒரு ஒரு எல்லாமே அதாவது கண்ணு நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டு மூச்சு விட்டீங்கன்னா முட்டை முட்டையா வெளியில வரும்ல. அது மாரி இல்லாத ஒண்ணு வெளியில வராது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு யோக்கியன்னா தாய் தகப்பன், தன்னுடைய கட்டின பொண்டாட்டி, புள்ளைகள் இதோட வாழ்ந்தா தான் அவன் ஒரு குடும்பம். சரியா? இவர் மட்டும் தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னா, அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம்? விஜய் குடும்பஸ்தன் இல்லன்னு சொல்ல வரீங்க. குடும்பம் எங்க இருக்கு? அவர் மனைவி எங்க இருக்காங்க? லண்டன்ல இருக்காங்க. பையன் எங்க இருக்கான்? சென்னையில இருக்கான். இன்னொரு வீட்ல இருக்கான். அப்பா, அம்மா எங்க இருக்காங்க? இன்னொரு வீட்ல இருக்காங்க. இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிதான் நம்ம பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கைன்னா, ஒரு குடும்பம் இது அரசியல்னு வந்துட்டேன்னா தனிப்பட்ட குடும்பமா பார்க்காத. சினிமால இருக்கவளையும் நீ எவ கூட வேணாலும் போய் கூத்தடி. அது வேற விஷயம். இதுக்கு வந்துட்டேன்னா, ஒரு முன்மாதிரியா மக்களுக்கு அறிவு புகட்டக்கூடிய, அறிவை சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ வர்ற தலைவனா ஒரு அரசியல் கட்சிக்கு உன்ன நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும். நீயே அயோக்கியனா இருந்தேன்னா, உன்ன ஃபாலோ பண்ணா அவனும் அயோக்கியனா மாறிட்டான்னா என்ன பண்றது? நாம எப்பயுமே நாங்க இங்க பாருங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா, நான் இதுவரை சின்ன வயசுலேருந்து காஃபி, டீ, சிகரெட்டு இதெல்லாம் மது எந்த பழக்கமும் இல்ல. இதுவரை அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஈவன் தண்ணி கூட டைம் லிமிட்டுக்கு டயத்துக்கு தான் தண்ணி கூட குடிப்பேன். அப்படியெல்லாம் வாழ்ந்தும் மக்களுக்கு நாங்க நல்லது தான் சொல்லணும்னு நினைக்கிறோமே தவிர, மக்கள கெடுக்கணும்னு நினைக்கல. மக்கள் வந்து கெட்டு போய் அவங்க எனக்கு வாக்களிக்கணும் நான் எந்த காலத்தில நான் கட்சி நடத்தின காலத்தில கூட நடக்கல. நம்ம வந்து நேர்மையா இருக்கணும். நம்ம நேர்மையா இருந்தா தான், நம்மளோட இருக்கவங்களும் நேர்மையா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எம்ஜிஆர் ஒழுக்கமா அவரு நல்ல ஒரு கொடை வள்ளலா இருந்ததுனால தான் இருக்கு. அதே மாரி பாருங்க என்.எஸ். கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒரு கொடை வள்ளல். அவருக்கு முந்தா நாள் எங்க சிலைய திறந்து வச்சாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கெல்லாம். புரியுதுங்களா?
என்எஸ் கிருஷ்ணன் மாதிரிலாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வாழ முடியாது. அதே மாதிரி வாவு சிவங்க சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வாழ்ந்த நாடு சார் இது. தன்னுடைய 94வது வயசுல கூட மூத்திரச்சட்டியை தூக்கிக்கிட்டு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும்னு தந்தை பெரியார் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணார். அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா சாவுற நிலையில் கூட இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன், அது வழியுமாவது எனக்கு ஆப்ரேஷன் தள்ளி வைங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அவங்கெல்லாம் எவ்வளோ கதைகள் மக்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அறிவுரை சொன்னாங்க. இதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு நம்ம போகிறது தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. அது கண்ணு அதான் கண்ணு, இன்னைக்கு பாருங்க, மக்கள் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் நினைச்சு தான் இன்னைக்கு எங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு ஆட்சி பண்ணுறாரு. 1, 2 தவறுகள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது இந்த அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக தான் அதுக்கு கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர்றதுக்கு டிலே ஆகுது. ஆகையினால தான் அந்த அரசுனால கெட்ட பேர் எங்களுக்கு வருது. இந்த அரசு அதிகாரிகளும் அரசு அந்த செட்டார் பண்ணக்கூடிய தவறு கவர்மெண்ட்டுக்கு, ஆட்சியாளருக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணுது. அதனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் களையெடுத்து வந்துட்டு இருக்காரு. பட் மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி திமுக வந்துச்சுன்னா இன்னும் நேர்மையான ஆட்சி கிடைக்கும். விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கீங்க. அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.